அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒரு ஆயத்தை நாம் அரபியில் ஓதி பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். சூரத்துல் ஆராஃபுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் 146வது 147வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேர்களை தன்னுடைய நேரான வழியை விட்டு மாற்றி விடுகிறான். அதற்கு காரணம் என்ன என்பதை அல்லாஹ் இந்த 2 ஆயத்துகளிலும் சொல்லுகிறான். அந்த ஆயத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம ஒரு விஷயத்தை மனசில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய இந்த கட்டளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு நாமெல்லாம் சரியாக நடக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய முயற்சியின் காரணமாக இல்லை என்பதை முதல்ல நம்ம ஆள் மனதில் சொல்லிக்கொள்ளணும். எல்லாருமே அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான். அதனால் நான் நேரான பாதையில் நடக்கிறேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றுகிறேன். இதில் என்னுடைய முயற்சி எதுவுமே கிடையாது, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று மௌத்து வரை நாம் இந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டங்கள் நம்மை சுற்றி அதிகமாக இருக்குல்ல, இதுக்கெல்லாம் மூல காரணமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட கர்வத்தின் காரணமாக, அதாவது பெருமையின் காரணமாக, தான் என்ற அகந்தையின் காரணமாக அவர்களை அல்லாஹ்வே வழிகெடுத்து விட்டதாக இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். இது போன்ற நிறைய ஆயத்துகள் குர்ஆனில் இருக்குது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம எப்போவுமே சரிதான், நாம் செய்கிற எல்லா வழிபாடுகள், இபாதத்துகள், நல்ல காரியங்கள், நேரான பாதையில் நாம் செல்வது எல்லாமே நம்முடைய முயற்சியை கொண்டு இல்லை, அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான், அந்த வழியை விட்டு மாற்றிவிடக்கூடாது என்று நாம் எல்லா நேர தொழுகையிலும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ரசூல் சொல்லி கொடுத்தாங்க, யா முக்கல்லிபல் குலு சப்பித் கல்வி அலா தீனிக்க என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை எப்பொழுதுமே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கணும் எல்லா தொழுகையிலுமே. அதுக்கு பிறகு குர்ஆன் வசனம் வருது, ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. இது குர்ஆன் வசனம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டிய பிறகு அதிலிருந்து மாற்றி விடாத யா அல்லாஹ் என்று நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கொள்ளும். இதுதான் முக்கியமான துவாக்கள். இது இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி, என்னுடைய வசனங்களை விட்டும் என்னுடைய அத்தாட்சிகளை விட்டும் பல பேர்களை நான் திருப்பி விட்டு விடுகிறேன். அதாவது அந்த பாதையிலிருந்து திருப்பி விட்டு விடுகிறேன். அவங்க யாருன்னு சொன்னால், அல்லதீன எத்தகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக். இவங்க யாருன்னு சொன்னாக்கா, இவங்க உள்ளத்தில் ஒரு கர்வம், ஒரு பெருமை எடுத்துக்கொண்டு தான் என்ற ஒரு அகங்காரம், தான் என்ற ஒரு அகந்தை, அல்லாஹ் கொடுத்த பல விஷயங்களை தானாக பெற்றுக்கொள்ள நினைத்து கொண்டு மற்ற மனிதர்களை மதிக்காமல் கர்வம் கொண்டு வாழுகிறவர்கள். இப்படி வாழுகின்ற அந்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வே அந்த பாதையை விட்டு மாற்றி விடுவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எந்த விதமான உண்மை இல்லாமல் இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி கைரில் ஹக்கு என்ன சொன்னாக்கா, இவர்களுக்கு என்ன பெருமை இருக்குது, இவர்கள் உண்டாக்கி கொண்டார்களா, இப்போ அப்படிலாம் பல இடத்துல அல்லாஹ் கேட்குறான்.
இல்லை நான் உன்னை படைத்திருக்கிறேன், நான் உன்னை கொடுத்திருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு இல்லாமல் நீயாக ஏற்படுத்தி கொள்ளாய் என்ற எண்ணத்தை நீயே ஏற்படுத்தி கொள்ளுகிறாய் என்று கேட்டுவிட்டு தான் இப்படி கைரில் கத்துங்கிறான். இவன் சொல்கிற எந்த உண்மையும் கிடையாது, ஆனால் இவன் பெருமைப்படுத்திக் கொள்கிறான். அந்த பெருமை பிடித்து கர்வம் பிடித்த காரணத்தினால இவனை நம்முடைய வசனங்களை அவன் பார்ப்பதிலிருந்தும் நம்முடைய அத்தாட்சிகளை பார்ப்பதிலிருந்து விலக்கி விடுகிறோம். சர்ஃபின்னு சொன்னால் அதிலிருந்து மாற்றி விடுகிறோம்னு சொல்கிறான். அடுத்தது அவங்களோட கேரக்டரை பற்றி அதான் பேசுகிறான். வெய்யரவுக்குள்ள ஆயத்தின் லாயுபிகா, இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த மாதிரி பெருமை பிடித்து யாரெல்லாம் அழிகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எதை பார்த்தாலும் அதை அவங்க நம்ப மாட்டாங்க. முதல் பாயிண்ட் சொல்கிறான்ல இங்கே, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எதை பார்த்தாலும் சரிதான், அதை அவங்க நம்ப மாட்டாங்க. முதல் கேரக்டர் இது. வெய்யரவு சபீலல் ருஷ்தி லா எத்தஹதுஹு சபீலா, அல்லாஹுடைய இந்த வழியை, நேரான வழியை அவர்களுக்கு உணர்த்தினாலும் அவர்கள் அந்த பாதையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது பாயிண்ட் அதான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? இதுதான் நேரான வழின்னு உணர்த்தியிருப்பாங்க, ஆனால் அது சொல்லப்பட்டாலும் அவர்கள் அந்த நேரான பாதையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்ததாக எல்லாம் சொல்கிறான், வய்யாரோ சபீலல் கை, வழிகேடான விஷயத்தை அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால் எத்தஹதுஹு சபீலா, அவர்கள் அந்த வழிகேட்டை டக்குன்னு கேட்ச் பண்ணி கொள்வார்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆயிருந்து. இன்றைக்கு நடைமுறையில் மனிதர்கள், பெரும்பாலும் மனிதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 3 கேரக்டரில் தான் இருக்கிறாங்க. பார்த்துங்க, நம்மை சுற்றி வாழ்கிற பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிற கேரக்டர் என்னது? ஒன்று, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து அவர்கள் அதை கேட்ச் பண்ணுறதில்லை. அதுக்கு பிறகு நேரான வழி உணர்த்தப்பட்ட பிறகும் அதில் வர்றதில்லை. மூணாவதாக என்னது? அல்லாஹ் சொல்கிறது, தவறான வழியை கண்டுவிட்டால் அது ஆர்வமாக சென்று அதை பின்பற்றி கொள்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் சொல்லிட்டு தாலிக்க பி அன்னகும் கல்லபு பி ஆயாத்தினா வகானு அன்ஹா காஃபில். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவர்கள் நம்மால் அருளப்பட்ட இந்த வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு நாம் சொல்லி காட்டிய அந்த அத்தாட்சிகளை பார்க்க மறுக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஹார்டு வேலை அல்லாஹ் யூஸ் பண்ணான் இந்த ஆயத்தில். மனிதர்களை பற்றி அல்லாஹ் விமர்சிக்கும் போது என்ன காரணத்தினாலெல்லாம் இவர்கள் வழிகேட்டில் போயிருக்கிறாங்க, என்ன காரணத்தினால் நாமே இவர்கள் வழிகேட்டில் ஆக்கி விட்டோம்ங்கிறான் அல்லாஹ். அதாவது சரியான பாதையை சொல்லிக் கொடுப்பதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் செய்திருக்கிறான். அதற்கான எல்லா வாய்ப்பையும் தந்திருக்கிறான். எந்த குறையும் அல்லாஹ் நமக்கு வைக்கவில்லை. ஆனால் மாறாக இவன் அல்லாஹ்வுடைய அந்த பாதையையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் பார்க்க மறுத்த காரணத்தினால அல்லாஹ் டைரக்ஷனை மாற்றி விடுகிறாங்க. பல பேர்களை டைரக்ஷனை மாற்றி விட்டு அதிலேயே ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி காமித்து விடுகிறான். வேற ஒன்றும் காரணம் இல்லை. நம்ம கூட நினைப்போம் சமயத்தில், ஏன் இத்தனை பேர் வழிகேட்டில் போகிறாங்க, ஏன் அவங்களுக்குலாம் விளங்க மாட்டேங்குது? சில பேர்கள் மாத்திரம்தானே சரியான பாதையை பின்பற்றி வாழ்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. என்ன காரணத்தால் நேரான பக்கம் மக்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வந்துட்டுனாக்கா இதுதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? இவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்தும் அதற்கான வழிமுறையை சொல்லி காட்டுவதற்காக எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சும் இவர்கள் தங்களுக்கு தாங்களே அந்த வழிகாட்டை எடுத்துக்கொண்ட காரணத்தினால அந்த வழிகாட்டின் பக்கம் அதிகமாக போகிற மாதிரி அல்லாஹ்வே மாற்றி விடுகிறான். இதை அல்லாஹ் செய்வதாக பல இடங்களில் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அடுத்தது 4வது காரணத்தை அடுத்தாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வல்லதீன கல்லபு பி ஆயாத்தினா லிகாயிஹில் ஆஹிரா. ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்துறது. 5வது காரணம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற அந்த நினைப்பை இவங்க பொய்ப்படுத்திக் கொள்ளுது. தங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் சந்திக்கிறதுலாம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காங்க இல்லையா? அலட்சியமாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா செயலில் இல்லைன்னு அர்த்தம். அது யாராவது இருக்கிறாங்களோ அவர்களே அல்லாஹ் அந்த எண்ணத்திலேயே போகிற மாதிரி எல்லாம் ஆக்கி விடுகிறாங்க. இங்கே பிரித்து யார் இவங்கெல்லாம் சரியான பாதை, இவங்க தப்பான பாதை நம்மளால் பிரித்து தான் சொல்ல முடியாது. யார் இந்த கேரக்டரில் இல்லையோ எல்லாமே இந்த ஆயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. யாரெல்லாம் இந்த பண்பில் இல்லையோ அவங்க எல்லாருமே இந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹுடைய ஆயத்தை பொய்ப்படுத்துதல், அதற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? மாற்றி விடுகிறான். ஹபிதத் ஆமாலுகும், அவர்களுடைய செயல்பாடுகளை முழுவதுமே அல்லாஹ் அழித்து விடுகிறான். ஹல் இஜ்ஸவுன இல்லா மாகானு யாமலூன், அவர்கள் செய்ததை தவிர வேறு எதுக்குமே அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படுவார்களா என்று கேள்வி எல்லாம் இந்த ஆயத்தில் எல்லாம் போடுகிறோம். அப்போ மொத்தமாக இந்த 2 ஆயத்தை ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, சில பேர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நேர்வழிப்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிறான். இது மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டுமானால்
யாரெல்லாம் அந்த நேர்வழி பெற்று நாம் வாழுகிறோமோ அவர்கள் அந்த நேர்வழியிலே நிலைத்திருப்பதற்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் வேறு ஆள்களை பார்க்கும் பொழுது, எந்த ஆள்களை இந்த மார்க்கத்துக்கு முரணாக நேர்வழி இல்லாமல் வழிகேட்டில் செல்லக்கூடிய ஆட்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்கள பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம துவா செஞ்சுக்கணும். எப்படி இவர்களை வழிகேட்டில் விட்ட மாதிரி எங்களை வழிகேட்டில் விட்டுடாதையல்லா, எங்களுக்கு நேரான வழியை நீ அதை காமிச்சிருக்கிறாயல்லா, அதனால் அந்த நேரான வழியில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் யாருன்னு சொல்லிட்டு அவர்களை மேக்சிமம் புறக்கணிப்பது தான் சிறந்தது. நம்மளால் முடிஞ்ச சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சாலும் செய்யலாம், அவங்களுக்கு உபதேசம் சொல்லலாமே தவிர அவர்களை சரியான பாதையில் காட்டுகிற ஒரு வழி மாற்றுகிற ஒரு திறமை மனிதர்களுக்கு யாருக்கும் கிடையாது, தூதருக்கே கிடையாதுன்ற அல்லாஹ். அப்போ அல்லாஹ் நாடினால்தான், அல்லாஹ் நாடி அவர்களுக்கு நேர்வழி கொடுத்து ஒருவேளை அவர்களை திரும்ப செய்தால் உண்டே தவிர அவர்களை மாற்றி விட்டான் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் இந்த நேரான வழியின் பக்கம் வரவே மாட்டார்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனால நம்மளுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு அல்லாஹ் தந்த அருள்கொடை இருக்குல்ல, அதுதான் நம்ம உலகத்திலேயே அதிகமாக முதல் ரேங்கில் இருக்கிற அருட்கள் என்னது, நேரான வழியில் நம்ம நடந்து கொண்டு இருப்பது. அந்த நேரான வழியை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கான விஷயங்கள் எல்லாம் நாம் அதிகமாக தெரிந்து கொண்டு அந்த நேர்வழி அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நாம் கரெக்டாக இருக்கிறோம், நாம் கரெக்டாக தொழுகிறோம், நாம் சூப்பர் ஆள், அப்படியே நமக்குள்ள ஒரு கர்வம் விடாமல் நாம் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசித்து இன்னும் பயந்து இபாதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இபாதத்தில் முழுமையாக அல்லாஹ்வுக்காக அதை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த வழியிலிருந்து மாற்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன் மாற்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி சொல்லணும்னு சொன்னாக்கா, உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங் யாருன்னு சொன்னாக்கா அல்லாஹ்வால் திசை மாற்றப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுங்க வார்த்தையை. அவர்களாக வழிகேடல, இது ஒரு தண்டனை அவர்களுக்கு. அல்லாஹ் வேறு இடத்துல பதிவு அடுத்த காலத்தில் நம்ம பார்ப்போம் தான் எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனைங்கிறது. உலகத்து தண்டனை என்பதே ஒரு மனிதனுக்கு நேரான வழியை காட்டிய பிறகு அவன் வழிகேட்டில் செல்வது அவனுக்கு அவனே தண்டனை ஏற்படுத்திக் கொள்ளும். அல்லாஹ் தருகிறான். இல்லை ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் நினைப்பா ஜாலியாக இருக்குன்னு சொல்லி, அல்லாஹ் தருகிற தண்டனை அது. பாங்கு சத்தத்தை கேட்டு விட்டு அவன் ஒருத்தன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் நினைப்பான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் இது அல்லாஹ் மூலமாக அவனுக்கு கிடைக்கிற தண்டனை இது. அது மாதிரி வழிகேட்டில் இருந்து ஒருத்தன் விலகி வரவில்லை என்று சொன்னால் அந்த வழிகேட்டை ஆசையாக அவன் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விட்டான். அதனால் அந்த வழிகேட்டை விட்டு வரமாட்டேங்கிறான். அவன் செய்கிற எல்லா காரியங்கள் மீதும் ஒரு ஆசையை போட்டு அதிலே முழுமையாக மூழ்கடித்து விடுகிறான் அல்லாஹ். இது பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் செய்வான். இது அதனால தான் அல்லாஹ்வுடைய அந்த பண்பை புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப லேட்டாகும். நம்மளுக்கு குர்ஆனை படித்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் செய்வான் அல்லாஹ்னு தோணும். அந்த அளவிற்கு வழிகேட்டிலிருந்து நேர்வழியை சரியாக பிரித்து காண்பித்து விட்டு அந்த வழியில் யாரும் நடக்கவில்லையோ அவர்களுக்கு வழிகேட்டை ஆசையாக ஆக்கி விடுகிறான். அதனால தான் வழிகேட்டில் செல்லக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் அதை இன்ட்ரெஸ்டாக பண்ணுகிறார்கள். நிறைய உதாரணங்கள் குர்ஆனில் இருக்குது. அதுக்கு இன்ஷால்லா நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. அது ஆகையினால வல்ல ரஹ்மான் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல் குர்ஆனுக்குள்ள மனிதனுக்கு தேவையான மிக நுட்பமான அறிவுகள் தான் அதுக்குள்ளே இருக்குது. சின்ன பாயிண்டாக இருக்கும் அந்த அறிவு, ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திவிடும். அந்த அளவிற்கு நுட்பமான விஷயங்களை, ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அவைகளெல்லாம் நாம் சரியாக நம்ம ஓதி படித்து விளங்கி அந்த அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளை பெரிதாக கருதி அந்த அருள்கொடையின் பக்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வழிகேட்டில் அல்லாஹ் ஆக்கி விடாமல் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உள்ளத்தில் ஏற்படுகிற பெருமையை கழிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னை படைத்தவன் எனக்கு தந்த அருள்படை என்று சொல்லி நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் துவாவை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.